எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது பீஃப் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் 1/2 கிலோ, ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகுத்தூள், இதெல்லாம் தேவைக்கேற்ப. இப்போ முதல்ல அடுப்பை பார்த்துக்கலாம். பீஃப் கழுவி வச்சுருக்கேன்ப்பா, சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். பீஃப் சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்கணும் மசாலா போட்டு. மூணு நிமிஷம் வதக்கட்டும். அது வரைக்கும் தக்காளி அரைச்சிக்கலாம். 4 தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்காச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கறி வேகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அஞ்சு விசில் வரட்டும். 5 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். 5 விசில் வந்துச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சுண்டணும். சுண்டுற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்பீட் ஃப்ளேமில் 5 நிமிஷம் தண்ணியெலாம் சுண்டட்டும். இப்படி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து பார்த்துக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும்.
இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கும் புல்காக்கும் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பீஃப் சுக்கா. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.